அன்பார்ந்த தோழர்களே, இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை எடுத்து மாநில அளவில் இதற்காக ஒரு பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இதை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற தோழர் குறிஞ்சி அவர்களுக்கும், இதிலே ஆக்கப்பூர்வமாக பங்கேற்றிருக்கின்ற மக்கள் கண்காணிப்பகம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்ற தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும், எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக இதை மொழி வழியாக எப்படி இந்த கல்விக் கொள்கையை பார்க்க வேண்டும் என்று எடுத்துரைத்த தோழர் தியாகு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். இந்த கல்விக் கொள்கையினுடைய வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி நானும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்களை பார்த்து ஒரு மனுவை அளித்தோம். இதிலே இருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி, எனவே இந்த கல்விக் கொள்கை கல்வியை அனைவருக்கும் அளிப்பதற்கு எதிராக இருக்கிறது என்பதை எடுத்து கூறினோம். அதற்கு முன்னதாக நான் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே சென்றதும் இந்த கல்விக் கொள்கை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தோழர் டி ராஜா அவர்களிடத்திலும் மற்ற தலைவர்களிடத்திலும் இந்த கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். தோழர் டி ராஜா அவர்கள், நீங்களே இதற்காக ஒரு மனுவை தயாரியுங்கள், அனைவரிடத்திலும் கையெழுத்து பெற்று அதை கொடுக்கலாம் என்று ஒரு ஆலோசனை சொன்னார். அதன் அடிப்படையிலே ஒரு மனுவை தயாரித்து ஏறத்தாழ ஒரு 50 நாடாளுமன்ற உறுப்பினரிடத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், மேற்கு வங்கம், ஒடிசா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட அதில் கையொப்பமிட்டார்கள். அந்த மனுவை கொண்டு போய் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடத்திலே நானும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் கொடுத்தோம். அதன் பிறகுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதனுடைய அந்த வரைவு அறிக்கை, அதனுடைய சுருக்கம் மாநில மொழிகளிலே, தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலே வெளியிடப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரு நிகழ்விலே திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள், அங்கே இருக்கிற PRS என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்கள் இது போன்ற மத்திய அரசுடைய கொள்கைகள், அவர்கள் கொண்டு வருகிற சட்ட மசோதாக்கள், இது தொடர்பான வாதங்களை தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து நடத்துவார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு கஸ்தூரி ரங்கனும் அந்த வரைவு குழுவில் இருந்த மற்ற உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். அதற்கு நான் அங்கே போய் கஸ்தூரி ரங்கன் அவரிடத்திலேயே நாம் இங்கே எழுப்புகிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் எழுப்பினேன். இந்த மும்மொழி கொள்கை எப்படி ஆபத்தானது என்பதை அங்கே சுட்டிக்காட்டினேன். அது மட்டுமல்ல, இது எப்படி இடைநிறுத்தத்தை அதிகப்படுத்தும் என்பதையும் அவருக்கு புள்ளி விவரங்களோடு எடுத்துக்காட்டினேன். அவர் அதற்கெல்லாம் பதிலளிக்காமல், நாங்கள் அறிக்கையை அரசுக்கு கொடுத்து விட்டோம், இனிமேல் நீங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம்தான் பேச வேண்டும் என்று அங்கிருந்து நழுவி சென்று விட்டார். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கை, இது அந்த வரைவு அறிக்கையிலிருந்து சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாரமான ஒரு அறிக்கை. இதுல ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர்களுடைய கல்வி எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை இந்த அறிக்கையை படித்திருக்கிறவர்கள் எல்லோருக்குமே புரியும். இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையை
நாம் முதல்ல புரிந்து கொண்டால்தான் இந்த கல்விக் கொள்கையை ஏன் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். 2014-19 ஆட்சி காலத்திலேயே கட்டாய கல்வி சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து 2018 அந்த திருத்தத்தை நிறைவேற்றினார்கள். அது முக்கியமான ஒரு திருத்தம். அப்பொழுதே நாம் எல்லாம் அதை கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். அப்போது நான் ஒரு கட்டுரை அப்பொழுது எழுதினேன். அரசியல் தளத்தில மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒன்றும் அந்த சமயத்தில் எதிர்ப்பு வரவில்லை. அது என்ன திருத்தம் என்றால், அதற்கு முன்பு வரை 8ஆம் வகுப்பு வரை இடைநிறுத்தம் இல்லாமல் மாணவர்களை தேர்ச்சி அடைய வைப்பது, நோ டிடென்ஷன் பாலிசி என்ற ஒரு அம்சம் நம்முடைய கட்டாய கல்வி சட்டத்திலே இருந்தது. அதை இவர்கள் ரத்து செய்தார்கள். அதை ரத்து செய்தது என்பது மிகப்பெரிய தடை. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் அவருடைய கல்விக்கு மிகப்பெரிய தடையாக அந்த சட்ட திருத்தம் அமைந்தது. இது ஏன் இந்த நோ டிடென்ஷன் பாலிசி என்பது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டது, அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய அங்கமாக ஆக்கப்பட்டது என்று சொன்னால், 2013-14 எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் என்ன சொன்னது என்றால், உலக அளவிலே இருக்கின்ற படிப்பறிவில்லாதவர்களில் அதிகமான பேர், சுமார் 37 விழுக்காட்டினர் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையை வெளிப்படுத்தியது. இந்தியாவில் அந்த நிலையில் அப்பொழுது அவர் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவர்கள் வைத்திருந்த புள்ளி விவரத்தில் 29 கோடி பேர் முற்றாக எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்பட்டது. இப்போது இந்தியாவிலே நடைமுறையில் இருக்கும் இந்த அணுகுமுறையின்படி எல்லோருக்கும் குறைந்தபட்சம் எழுத படிக்க தெரியக்கூடிய ஒரு நிலை இந்தியாவிலே உருவாக வேண்டும் என்றால் 2080ஆம் ஆண்டில்தான் அது நடக்கும் என்று யுனெஸ்கோ தனது அறிக்கையில் வெளியிட்டது. இப்படி படிப்பறிவில்லாதவர்கள், கல்வி பெறாதவர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஆராயும் போது, ஆரம்ப கல்வியிலே இடைநிற்றல் என்பது இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்தார்கள். அதாவது டிராப் அவுட், இடைநிற்றல் என்பது இங்க கல்வியில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்று கண்டறியப்பட்டது. அந்த டிராப் அவுட் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், பிரைமரி, எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி லெவல்ல எல்லா தரப்பினருக்கும், இது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினருக்கும் பிரைமரி லெவல்ல 22.3%, எலிமெண்ட்ரி லெவல்ல 40.8%, செகண்டரி லெவல்ல 50.3% இடைநிற்றல் இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். அதாவது எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதோட 50% மாணவர்கள் தன்னுடைய கல்வியை விட்டு விடுகிறார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கிறதோட 40.8%, 41% கல்வியை விட்டு விடுகிறார்கள். 5ஆம் வகுப்பு படிக்கிறதோட 22.3% கல்வியை விட்டு விடுகிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக. இதை கேட்டகரி வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவில் 36 விழுக்காட்டினர் பிரைமரி லெவலோடு கல்வியை நிறுத்தி விடுகிறார்கள் என்று அந்த புள்ளி விவரங்கள் தெரிவித்தன. இவ்வளவு அதிகமாக டிராப் அவுட் ரேட் இருப்பதற்கு காரணம் என்பது அங்கே இருக்கிற தேர்வு முறையும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு அக்சஸ், அதாவது கல்வி பள்ளிகளுக்கு அவங்க போய் சேருவதற்கு பக்கத்து அருகாமையிலே பள்ளி இல்லை, அப்புறம் பள்ளியிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தேர்வு என்பது அவர்கள் ஃபெயில் ஆகினா அந்த வருஷத்தோட நின்றுவான். நமக்கு தெரியும், அதுவும் ஊரக பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும். ஃபெயில் ஆகிட்டா
அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம கூட படித்தவன் அடுத்த வகுப்பில் இருப்பான். ஏன்னா கிராமப்புறத்தில் 5 வகுப்பும் ஒரே, அதுக்கு தனித்தனி அறையெல்லாம் இருக்காது. ஒரே ஹாலில் அங்கே உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போவும் அப்படிதான் பெரும்பாலான பள்ளிகள் இருக்கு. அப்போ இவன் கூட படித்த ஒரு மாணவன் அடுத்த வகுப்பிலே இருக்கும்போது, இவன் இந்த வகுப்பிலேயே உட்கார்ந்துருக்கும் போது, சிறு வயது மாணவர்கள் இவனோட வரும்போது இவனுக்கு கூச்சமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். நான் போக மாட்டேன்னு, ஃபெயில் ஆயிட்டாவே பள்ளிக்கு போக மாட்டேன் என்று நின்று விடுவார்கள். பெரும்பகுதி அப்படி ஆயிடும். ஸோ எனவே ஒரு மாணவனை 8ஆம் வகுப்பு வரை ஃபெயில் ஆகாமல் அவன் படித்து விட்டால், அவன் குறைந்தபட்சம் செகண்டரி லெவல் 11ஆம் அதாவது 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி வரை போய்விடுவான். அது குறைந்தபட்சம் அவன் எஸ்எஸ்எல்சி படித்தவனாகவாவது இருப்பான் என்ற ஒரு எண்ணத்தோடு தான், அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த நோ டிடென்ஷன் பாலிசி என்பது கொண்டு வரப்பட்டது. இதனால் பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல்ல, பிரைமரி எலிமெண்டரி செகண்டரி லெவல்ல இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது அகில இந்திய அளவில் அது அதிகரித்தது. அதுக்கு முன்னே ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி நம்ம தமிழ்நாட்டில் தான் பேசுகிறோம். வட மாநிலம் இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அப்படியான நிலைமை தான் இருக்குது. நான் அங்கே போய் டெல்லியில் போய் அங்கெல்லாம் இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும் போது, அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே அதை பற்றியெல்லாம் எந்தவித பிரஜையும் மற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இப்படி இந்த நோ டிடென்ஷன் பாலிசி வந்ததற்கு பிறகுதான் அந்த டிராப் அவுட் ரேட் வந்து குறைந்தது, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் அதிகமானது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஜக வந்ததும் முதல்ல அதுல கை வைக்கிறான். இந்த நோ டிடென்ஷன் பாலிசி என்பது கல்வித்தரத்தை கெடுத்து விடுகிறது. நீங்க பரீட்சை இல்லாம பாஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் கல்வி தரம் கெட்டு விடுகிறது. இந்த தரம் என்பதை ஒன்றை மட்டும் வச்சுட்டு அவன் சொல்ற தரம் என்பதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு எந்தவித ஒரு பெரிய டிஸ்கஷனும் அப்போ வந்து பார்லிமெண்ட்லையும் நடந்த மாதிரி தெரியல. பெரிய அப்ஜெக்ஷனும் அகில இந்திய அளவுலையோ அல்லது தமிழ்நாட்டில் கூட இதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நோ டிடென்ஷன் பாலிசியை வந்து தூக்கிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் ஃபெயில் போடலாம் அப்படின்னு சொன்னோம். இது மாநில அந்த சில இடங்கள்ல அதை பின்பற்றாம என்ன இருக்கலாமா ஒழிய எல்லா இடத்துக்கும் அதை கொண்டு வந்துட்டாங்க. சிபிஎஸ்சியில் என்ன பண்ணியிருந்தான்னா, முன்ன இதுக்கு வந்து கிரெடிட் சிஸ்டம் வந்து வச்சிருந்தான் எக்ஸாமினேஷன். இப்போ ஃபைனல் எக்ஸாமினேஷன் கிடையாது. அப்போ அவங்க வந்து அப்பப்போ வந்து தேர்வு நடத்தி அந்த மதிப்பெண்களை கூட்டி இறுதியாக வந்து அவங்களுக்கு கிரேட் மட்டும் கொடுப்பாங்க. ஏ கிரேட், பி கிரேட் அப்படின்னு 100 மார்க் 200 மார்க்குங்கிறதெல்லாம் இல்லை, கிரேட் கொடுப்பாங்க. இந்த கிரேட் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. இதை வந்து எடுத்து விட்டு அங்கே வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆண்டு இறுதியில தேர்வு நடத்துவது என்கிற முறையை அங்கே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை அதிக அளவில் எப்படி ஃபெயில் ஆக்குறது. முன்ன இருந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இருந்த நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, மாணவர்களை எப்படி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு கொண்டு போக வைப்பது, அதை அவர்களை எப்படி உயர்கல்வி அளவுக்கு வரைக்கும் கொண்டு வர வைப்பது, குறைந்தபட்சம் எப்படி ஒரு செகண்டரி எஜுகேஷனையாவது அவன் கம்ப்ளீட் பண்ண வைப்பது என்பதை பல ஆய்வுகளின் அடிப்படையில், யூனிசெஃப் போன்ற நிறுவனங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அந்த பாலிசி என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் பிஜேபி வந்ததும் ஏதோ இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கையில தான் நம்மளை கை வைக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வரதுக்கு முன்ன, பில்லை பாஸ் பண்றதுக்கு முன்னால அதை வந்து ஆர்டினன்ஸ்லேயே அந்த இது எல்லாத்தையும் ஆர்டர்லேயே அந்த செக்ஷன்லாம் கொண்டு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியிலிருந்து பெரும்பகுதி மக்களை எப்படி அகற்றுவது என்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார். அது வந்து போன டென்யூர்லேயே அந்த 2014-19 இதற்கான அடித்தளங்களை அவர்கள் வலுவாக போட்டு விட்டார்கள். ரெண்டாவது இன்னொரு சைடில் என்ன பண்ணாங்கன்னா, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட் அலோகேஷன்,
இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது. பட்ஜெட் அலோகேஷனை குறைக்கும் போது, இப்போ கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு திருப்பி கொண்டு வா என்று ஏன் வலுவாக மாநிலங்கள் குரல் எழுப்ப மாட்டேங்கிறாங்க? இது நம்முடைய உரிமை ஒன்று பறிக்கப்பட்டு தானே, எமர்ஜென்சியில பறிக்கப்பட்டது. இவங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்ம அதிகாரத்தை எப்படி பொதுப்பட்டியலுக்கு பறிச்சாங்க, இதை நம்ம திருப்பி நம்ம பட்டியலுக்கு கொண்டு வான்னு ஏன் வலுவாக பேசவில்லை? தமிழ்நாட்டில் மட்டும் அப்பப்போ குரல் கொடுக்குறோம். அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இதை வந்து நான் சட்டமன்றத்தில் எழுப்பினேன். அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த முனைவர் பொன்முடி அவர்கள், அப்போ கல்வி அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில 2 இல்ல 3 முறை கூட்டப்பட்டது அந்த 5 வருஷத்துல. அப்போதெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் இதை கல்வியை திரும்ப மாநில பட்டியல் கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உரையில அப்போ அவர் குறிப்பிடுவார். அவர் தான் போய் அட்டன் பண்ணுவார். அந்த அளவுக்கு தான் இருந்தது. வேற ஒன்றும் பெரிய போராட்டம், இதுக்கு எதுக்கோ போராடி இருக்கோம். கல்வியை திரும்பவும் மாநில பட்டியல் கொண்டு வர சொல்லி என்ன போராட்டம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணவே இல்லை. நம்மளே பண்ணலங்கும் போது இது ஒரு பிரச்சனையாகவே மற்ற மாநிலங்கள்ல இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுப்பட்டியல் இருக்கும்போது அவங்க அங்கேருந்து ஒரு ஸ்கீமை போடுறான். இப்போ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போடப்பட்டது இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கம். அனைவருக்கும் கல்வி அப்படின்னு திட்டத்துல அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த திட்டத்தை அவன் வகுத்து முதல்ல என்ன பண்ணுவான்னா, முதல் சில ஆண்டுகளுக்கு நான் 60 விழுக்காடு பணம் இதுக்காக கொடுக்குறேன், மாநில அரசு 40 விழுக்காடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து 50-50 விழுக்காடுமா. அதுக்கப்புறம் 40 விழுக்காடு மத்திய அரசு, 60 விழுக்காடு நீங்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் நீங்க மாநில அரசு தான் செய்யணும் அப்படின்றது தான் இந்த கல்வி தொடர்பான எந்த ஒரு திட்டம் வந்தாலும் இப்படி இது மாதிரி தான் இருக்கும். முதல்ல சில சமயம் 75-25 கூட கொடுப்பாங்க. இப்போ இந்த சர்வ சிக்ஷா அபியான்ல என்ன நடந்திருக்கு இதெல்லாம் ஒரு சர்வே பண்ணா தெரியும். சர்வ சிக்ஷா அபியான் கீழே வந்து நிறைய இடங்கள்ல வகுப்பறை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இருக்கிற இடத்துல அப்படியே நீங்க எந்த ஒரு அரசு பள்ளி வேணாலும் போங்க, ஒரு கட்டடம் வந்து அப்படியே பாழாக நிற்கும். பக்கத்துல இன்னொரு கட்டடம் பாதி உதிர்ந்து போய் நிற்கும். அந்த பாதி உதிர்ந்து போய் நிற்கிற கட்டடம் வந்து சர்வ சிக்ஷா அபியான்ங்கிற திட்டத்தின் கீழ் அதுல பல முறைகளோட கட்டப்பட்ட கட்டடம். அந்த பாழா கிடக்குது பாருங்க, அது பழைய கட்டடம். இப்படி வந்து பழைய கட்டடத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு புது கட்டடத்தையும் பராமரிப்பு இல்லாம அல்லது அறகுறையா வந்து தரமற்ற முறையில கட்ட வைத்து, இதுதான் சர்வ சிக்ஷா அபியான்ல வந்து நம்ம பயன்படுத்தின முறை. தமிழ்நாட்டிலே எப்படின்னா மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம யூகிக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மத்திய அரசு முதல்ல பணம் கொடுக்குறேன்னு சொல்றதுனாலேயே இவங்க பட்ஜெட்டுக்கு கல்விக்காக அதிகமா ஒதுக்கிட தேவையில்ல, மத்திய அரசு ஒதுக்குறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க பட்ஜெட் அலோகேஷன் கிடைக்கிறதுங்கிறதுனாலே கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை பெரும்பாலான மாநிலங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எந்த மாநிலமும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வான்னு ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தையோ அல்லது வந்து ஒரு அழுத்தத்தையோ கொடுத்ததே கிடையாது. பாராளுமன்றத்திலும் இதுக்காக யாரும் அழுத்தமாக பேசியது கிடையாது. இது ஒரு பெரிய கொடுமை. அப்படியா இருக்கும் போது அவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த திட்டங்களை அவனே வகுத்து அங்க கொண்டு வரான். அதுக்கு பேர் வைக்கிறதும் அவங்க இந்தியிலேயே பேரை வைக்கிறான். நமக்கு வாயில அதை வந்து இங்க வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நுட்பமா அதுக்கு தமிழ்ல ஒரு பேரை வச்சு நாங்க வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த பேர் போயிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு வந்து அனைவருக்கும் கல்வி திட்டம்னு சொல்றதை விட சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது SSA அப்படின்னு சுருக்கமா சொல்றத ஆசிரியர்கள் அப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படியான நிலையில வந்து இந்த ஒதுக்கீடு என்பதை, பட்ஜெட் அலோகேஷன் என்பதை குறைக்கும் போது இந்த மாதிரியான திட்டங்களுக்கு குறைப்பது மட்டுமல்ல, மற்ற திட்டங்களுக்கான நிதியும் குறைக்கிறது. குறிப்பாக படிப்பு உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப், இன்னைக்கு ஓபிசி மாணவர்களுக்கு, SC/ST மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த படிப்பு உதவித்தொகையும் அவர்கள் குறைக்க ஆரம்பித்தார்கள். இது வந்து பள்ளிகளில் மட்டுமல்ல, போஸ்ட் மெட்ரிக் கல்லூரி உயர் படிப்பு படிக்க போகும்போதும்
இது குறைக்கப்பட்டது. அதுபோல ரிசர்ச் நீங்க போகணும் அல்லது வந்து தொழில்நுட்ப கல்வியை பெறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஃபெலோஷிப்கள் அதை வந்து கணிசமாக அதுக்கான நிதியை குறைத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம கோத்தாரி கமிட்டியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் 6% ஒட்டுமொத்தமான உள்நாட்டு மொத்த உற்பத்தியில ஜிடிபியில 6 விழுக்காடு நாம வந்து கல்விக்காக ஒதுக்க வேண்டும் என்று கோத்தாரி கமிட்டி 60களில் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கையிலையும் அதே தான் சொல்லியிருக்கான் 6 விழுக்காடு ஒடுக்கணும் அப்படின்னு. 60 வருஷங்கள் கழிச்சும் அதே தான் வந்து கேள்விப்பட்ட மாதிரி எல்லா கல்வி கொள்கையிலையும் எந்த ஒரு கல்வி தொடர்பான விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வால் மாதிரி அதை போட்டுக்குவாங்க. அது அது இதுவாக இருக்கும். போற போக்கில் அது 6 விழுக்காடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிகபட்சமாக யூபிஏ கவர்மெண்ட்ல இதுக்கு முன்பு மன்மோகன் சிங் அரசு இருந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 3.1 விழுக்காடு 2013 நினைக்கிறேன் அப்போ வந்து ஒதுக்கப்பட்டது. அதுதான் வந்து இந்தியாவில் அதிகபட்சமாக கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட். இவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2014 பட்ஜெட்ல முதல்லயே அதை 2.8 குறைச்சாங்க. அப்புறம் 2.3 ஆக்குனாங்க, 2.2 ஆயிடுச்சு. இப்போ வந்து குறைச்சிட்டே வராங்க. இந்த 1% என்பது கிட்டத்தட்ட வந்து 4-5 லட்சம் கோடி. 1% குறைக்கிறான்னு சொன்னா 5 லட்சம் கோடியை 5 லட்சம் 6 லட்சம் கோடியை குறைக்கிறான்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு வந்து இங்க கல்விக்கான பட்ஜெட் அலோகேஷன் வந்து குறைக்கப்பட்டது. அப்படி குறைக்கும் போது என்ன ஆகுது, அதனுடைய நேரடியான தாக்கம் என்ன என்றால் அது எங்கெங்க வெளிப்படும் என்றால் கிராமப்புற பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்ட மாட்டார்கள், கட்டமைப்பு வசதிகளை செய்ய மாட்டார்கள், அதுக்கு வந்து மாநில அரசு பணத்தை ஒதுக்க மாட்டான். அப்புறம் ஆசிரியர்களை நியமிக்க மாட்டான் போதுமான. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் இங்க காலியா இருக்கு. எல்லாம் ஒப்பந்த ஆசிரியர்கள் வச்சுட்டு அவங்களையும் ஏதோ கொத்தடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. என்ன 20 வருஷமா ஒப்பந்த ஆசிரியரா இருக்கான், அவனுக்கு எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது தமிழ்நாட்டில். இந்த மாதிரி அவன் என்ன செய்வான், நீங்க ஒரு ஆசிரியர் ஒரு பக்கம் 50,000 60,000 சம்பளம் வாங்குவாரு, அதே பணியை செய்கிறவன் இன்னொரு பக்கம் 7,000 8,000 சம்பளம் வாங்குவான். அப்புறம் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிடிஏ மூலமாக நியமிக்கப்படுகிற ஆசிரியர்கள் அவன் 2,000 3,000க்கு நியமிக்கிறவர்கள். இவங்க தான் சேர்ந்து தான் இப்ப நமக்கு ஆரம்ப கல்வி அங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க, இடைநிலை கல்வி வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுக்கான காரணம் என்னன்னா நிதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிதி கிடையாதுன்னா மத்திய அரசு நிதியை குறைச்சிட்டாங்க. அப்ப மத்திய அரசு பட்ஜெட்டை வந்து அங்க வெட்டும் போது அது மாநிலத்துல அடிப்படையான கல்வியை வந்து பாதிக்குது. அதுவும் குறிப்பாக கிராமப்புற கல்வியை வந்து கடுமையாக பாதிக்குது. அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை குறைக்கிறது, இதுக்கான நிதியை. உதாரணத்துக்கு SC/ST மாணவர்களுக்கு உயர்கல்வி கல்லூரி கல்வி படிக்கிறவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது அம்பேத்கர் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வாதாடி அவர் பெற்ற உரிமை. அது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பெற்ற உரிமை. அதை வந்து அதுக்கு சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகும் அதை ரீட்டைன் பண்ணாங்க. அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு இந்த வந்து அளவுக்கு பணம் ஒதுக்கணும், உயர்கல்வி படுற மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவங்க வந்தது என்ன பண்ணிட்டான்னா அது ரொம்ப கடுமையா அந்த தொகையை வந்து குறைக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2018-19 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது 6,000 கோடி. அது என்னன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த போதிருந்து எங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இங்க உயர்கல்வி சதவீதம் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜை விட 2 மடங்கு. அதனால் நம்ம கிளைம் பண்றோம். இப்போ வந்து கல்லூரி கல்வியில படிக்கிற SC/ST மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவர்களுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து இங்கேருந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அனுப்பும் போது அதுல 10% 20% தான் அவங்க வந்து மத்திய அரசுல இருந்து கொடுக்குறது. இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல அது ரொம்ப டிராஸ்டிக்கா குறைச்சாங்கனாலும்
இது யூபிஏ கவர்மெண்ட்லயே ஆரம்பிச்சிருச்சு. யூபிஏ கவர்மெண்ட்லயும் முழுமையான தொகையை கொடுத்தது கிடையாது. இதனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பேக்லாக் சேர்ந்துக்கிட்டே வந்தது. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர் வந்து 2016 கூட வந்து கடுமையா வந்து கடிதம் எழுதினாரு. அவங்க சட்டமன்றத்திலேயே கூட பேசினாங்க. அது அப்போ வந்து 3000 சில்லற கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசிடம் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த தொகையை கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். அவர் கொடுக்கவில்லை என்றாலும் இங்கே இருக்கிற ஆதிராவிட மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் மாநில அரசின் நிதியிலிருந்தே அந்த படிப்பு உதவி தொகையை வழங்குவோம் என்று ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார். ஆனால் அவர் போய் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநில அரசு தொகையிலிருந்து ஒதுக்குவதை இவர்கள் நிறுத்தினார்கள். மத்திய அரசு எவ்வளவு கொடுக்குதோ அவங்க அத்தனை பேருக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப், மற்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் 2 முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அந்த 2 முறையுமே இந்த விஷயத்தை நாங்க வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை வந்து நிறுத்தாதீங்க, இதனால் படிப்பு வந்து மிகவும் பாதிக்குது, உயர்கல்வி ஆதிராவிட மாணவர்களுடைய உயர்கல்வி பாதிக்கிறது என்று வலியுறுத்தணும். அவர் என்ன சொன்னா, மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன பண்றதுங்க, எங்ககிட்டயும் பணம் கிடையாது, எவ்வளவு கஷ்டம் இருக்குது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஏதோ வீட்டிலேயே ரொம்ப சிரமப்படுற மாதிரி எங்ககிட்ட வந்து அந்த துணியிலே அன்றைக்கு பேசினார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒப்பீட்டு அளவில் நீங்க 2016 இதெல்லாம் வந்து யாரும் சர்வே இந்த இதெல்லாம் பண்றது கிடையாது. 2016ஆம் ஆண்டு இங்கே உயர்கல்வியில எவ்வளவு SC/ST மாணவர்கள் இருந்தார்கள், இப்ப 2019ல உயர்கல்வியில SC/ST மாணவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான வீழ்ச்சி இருக்கும் நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக பொறியியல் கல்வி என்பது இன்றைக்கு அவர்களுக்கு படிக்க முடியாத ஒரு நிலையை இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லைன்னதுமே பொறியியல் கல்விக்கு போவதை அவர்களே நடத்துகிறார்கள். ஏன்னா அவங்க வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, ஃபீஸ் கட்டி தான் படிக்கணுங்கும் போது முன்ன வந்து ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா அதை வைத்து படித்து விடலாம். இப்போ நான் பட்டம் படிக்கும் போது 77ல் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA போய் சேர்ந்தேன். அப்பொழுது என்டைட்டில்மெண்ட் கார்டு என்று ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது, அப்போ ஒரு வசதி இருந்தது. என்ன என்டைட்டில்மெண்ட் கார்டு என்றால், நீங்க மாவட்ட ஆதிராவிட நல அதிகாரி இடத்திலே சென்றால் அவர் வந்து இவருக்கு ஸ்காலர்ஷிப்பு, இவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு என்று ஒரு சான்றிதழ் கொடுப்பார். நீங்க அட்மிஷன் உங்களுக்கு வந்ததும், அட்மிஷன் கார்டு வந்ததும் அந்த அட்மிஷன் கார்டை எடுத்துக்கிட்டு நீங்க அங்க டிஸ்ட்ரிக்ட் AD வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்ட போகணும். அங்க போனதும் அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறது என்று கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு வந்து அட்மிஷன் சமயத்துல அந்த கார்டை நீங்க கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த ஒரு டோக்கனா ஒரு 50 ரூபாய் தான் அப்ப கட்ட வேண்டியிருந்தது. 50 ரூபாயை கட்டி விட்டு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸ், அந்த டியூஷன் ஃபீஸ், இது எல்லாமே உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வரும்போது அதில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த பணத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது வந்து ரொட்டீனாக இருக்கும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அது ரொட்டீனாக அவங்ககிட்ட வந்து ஒரு டெபாசிட் மாதிரி அப்பயே பல கோடி ரூபா வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே இருப்பு இருக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிற நடுவில் ட்ராப் அவுட் ஆனவன் அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துகிட்டே இருக்கும். அவன் போயிருப்பான், நடுவில் விட்டுட்டு போயிருப்பான், ஆனால் அவன் பேரில் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை மட்டும் இங்கே வாங்கி அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். எனவே அப்போ வந்து படிப்பது, பட்டப்படிப்பில் சேர்வதற்கு நீங்கள் பணமே கட்ட வேண்டிய தேவையில்லை, இப்படி இருந்தது. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வந்து ஒரு பிணை தொகையாக, ஜாமீன் தொகையாக வைத்துக்கொண்டு உங்களை வந்து டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் என்பதை நீங்க கட்டாமல் அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அவங்களை அட்மிட் பண்ணுவார்கள். இன்றைக்கு அந்த நிலை கிடையாது. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு தொகை நிறுத்தப்பட்டதோ நீங்க வந்து டியூஷன் ஃபீஸை மாணவர்களை செலுத்த வேண்டும், டேர்ம் ஃபீஸ் செலுத்த வேண்டும். அப்ப செலுத்த முடியாதவர் நீங்க வகுப்புக்கு வராதுன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸாம் எழுத அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ தினசரி எனக்கு பல கோரிக்கைகள் வருது, ஃபைனல் எக்ஸாம் எழுதணும், என்னால் இவ்வளவு பணம் கட்ட சொல்றாங்க,
ஏதாவது உதவி செய்ய முடியுமா, வேற ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். ஸ்காலர்ஷிப் என்றால் ஸ்காலர்ஷிப் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு பொறியியல் கல்வி மட்டுமல்ல, அனைத்து உயர்கல்வியிலுமே எஸ்டி எஸ்டி மாணவர்கள் இந்த கடந்த இந்த பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கல்வியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். இதை நீங்க அழுத்தமாக இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பாகவே எப்படி அவர்கள் இதை அணுகுகிறார்கள் என்பதற்காக சொல்றேன். இப்போ அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், எப்படி ஏற்கனவே இந்த வர்ணாசிரம தர்மத்தை வச்சு சில பேரை மட்டும்தான் படிக்கலாம், மற்றவெல்லாம் படிக்கக்கூடாது என்று விலக்கினார்களோ, அதையே இன்றைக்கு கொள்கையாக திட்டமாக வைத்திருக்க RSS, அவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்கிற இந்த அரசாங்கம் என்னன்னா, கல்வியிலிருந்து பெரும்பான்மை மக்களை நீக்க வேண்டும், விலக்க வேண்டும், அவர்களை அரைகுறை படிப்பாளிகளாக ஆக்கி அவர்களை செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர் மார்க்கெட்ல அலைய விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். இதை நம்ம ரொம்ப வெளிப்படையாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதுக்கு தான் இந்த அடுத்த கல்விக் கொள்கை வருகிறது. இந்த கல்விக் கொள்கையில இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது சோசியல் இன்டகிரேஷன், இதுக்காக ஒரு சாப்டர் கொடுத்துருக்கான். அந்த சாப்டர் 6வது சாப்டர். 6வது சாப்டர் ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு போட்டு, லேர்னிங் ஃபார் ஆல், ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இது அனைவரையும் உள்ளடக்கிற கல்வி. இது எத்தனை பக்கம் இருக்குதுன்னா, வெறும் 4.5 பக்கம். இந்த இது அதுல 6வது செக்ஷன்ல உங்களுக்கு 20 பாயிண்ட் கொடுத்துருக்கான். இதுதான் இங்க இருக்கிற ஒட்டுமொத்தமாக. இதுல யாரெல்லாம் இருக்குன்னா, அவன் நேரடியாக பேக்வேர்டு, ஓபிசி, SC/ST, மைனாரிட்டி, விமன் அல்லது பிசிக்கலி சேலஞ்ச் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதில் சோஷியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ், SEDGs அப்படின்னு சொல்லிட்டான். இதுல யாரெல்லாம் உள்ளடக்கியிருக்காங்கன்னா, SC/ST உள்ளடக்கியிருக்காங்க, ஓபிசியை உள்ளடக்கியிருக்காங்க, விமனை உள்ளடக்கியிருக்காங்க, பிசிக்கலி சேலஞ்சர் உள்ளடக்கியிருக்காங்க, ரூரல், ஏன்னா ஜியாகிரபிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் அவங்கள உள்ளடக்கியிருக்காங்க. ஏன் பிச்சைக்காரர்களுடைய குழந்தைகள் கூட இதில் சேர்க்கப்பட்டிருக்கார்கள். இவ்வளவு எல்லாருக்கும் சேர்த்து அவங்களுடைய கல்வி பிரச்சனைகள். இவங்க யாரு? இந்த சோசியலி இவன் சொல்லியிருக்கான் பாருங்க, சோசியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது இந்தியாவுடைய 80% மக்கள். அந்த 80% மக்கள் தொகையுடைய கல்வி பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு 20 பாயிண்ட் 4.5 பக்கம் இந்த அறிக்கையில இருக்கு. அதுல அவன் என்ன சொல்றான்னா, ரொம்ப நம்மள ரொம்ப திரு தியாகு அவர்கள் எப்படி தாய்மொழி கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு புழுவை போட்டு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்கிறத எடுத்து சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப தேன் தடவிய வார்த்தைகள் இதுல ரொம்ப சொல்றான். ரொம்ப எஜுகேஷனுங்கிறது அதுதான் ஈக்குவாலிட்டியை அடைவதற்கான ஒரே டூல். ரொம்ப பிரமாதமா இருக்கு. எஜுகேஷன் இஸ் த சிங்கிள் கிரேட்டஸ்ட் டூல் ஃபார் அச்சீவிங் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. இதுதான் அப்படி ஆரம்பிக்குது. நமக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. யாரா நம்ம தோழர் ஒருத்தர் தான் இந்த அறிக்கை எழுதியிருக்காரு, ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த அறிக்கையை அவர் சொல்றான். ஆரம்பிச்சு இதெல்லாம் இப்படி இருக்குது, இப்படி டிராப் அவுட் இருக்குது, இவங்க ஸ்கூலுக்கு போக முடியாத நிலை இருக்குது, தொலைவில் இருக்குது ஸ்கூலு, அப்புறம் பெண்கள் எல்லாம் இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ல 50% பெண்கள் இருக்காங்க, பெண்களுக்கு இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, பிசிக்கலி சேலஞ்சுக்கு அக்சஸ்ல ப்ராப்ளம் என்னென்ன இருக்கு, இது எல்லாத்தையும் டயக்னைஸ் அது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் சொல்லி காட்டிட்டு, இதுக்கு அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் என்ன இருக்குன்னா, சைக்கிள் கொடுத்தது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். இந்த சைக்கிள் கொடுத்தத இந்த 4.5 பக்கத்துல கிட்டத்தட்ட 4-5 இடத்துல இந்த சைக்கிள் கொடுத்தது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மாடல், சைக்கிள் கொடுத்தது சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு திருப்பி ரிப்பீட்டடா சொல்றான். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது எப்படி டிராப் அவுட் எப்படி ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வரைக்குமே அந்த மாதிரியான டயக்னோசிஸா தான் இருக்கு.
இதுக்கான இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதா தான். அப்புறம் தான் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேகான சொல்யூஷன் என்னன்னா, இந்தியா முழுக்க நவோதயா ஸ்கூல் மாதிரி நிறைய ஸ்கூல் கட்டுவோம், கேந்திரியா வித்யா ஸ்கூல்ல மாதிரி நிறைய ஸ்கூல் கட்டணும், நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், அப்புறம் வந்து படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் படிக்க பிள்ளைகளை அனுப்பாம அவங்களெல்லாம் வேலைக்கு போக சொல்லி அதனால பிள்ளைகள் வந்து படிக்காம போறாங்க, அதனால அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். இப்படி வந்து நிறைய இது மாதிரியான வேகான சொல்யூஷன்ஸ் இப்படியா சொல்லிட்டு இதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் வந்து குழந்தைகளுக்கு அக்சசிபிளா இருக்கணும், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு அக்சசிபிளா இருக்கணும், இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை வந்து சொல்லி இப்படி வந்து இந்த நியூ புதுசா வர்ற இந்த ஸ்கூல் கல்ச்சர் இதை பத்தி வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்படி வந்து ஒரு வேகான சொல்யூஷன்ஸ் வந்து மற்ற ஒரு 10 பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து இவங்க சொல்றாங்க நிறைய வந்து ஸ்கூல்ஸ் கட்டணும், நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும், வந்து கேந்திரிய வித்யாலயங்களை ஆரம்பிக்கணும், அல்லது நவோதய வித்யாலயம் ஆரம்பிக்கணும், இப்படி எல்லாம் வந்து சொல்லி இவன் பாட்டில் சொல்லிட்டு போட்டா. சரி, இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி வரும்? அவன் ஏற்கனவே வந்து இதை சொல்ற போதே 6% இதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணணும், அதுவும் சொல்லிட்டான். இப்ப 6% எப்போ நிதி ஒதுக்கீடு பண்ண போறா? ஏற்கனவே வந்து இந்தியன் எக்கானமிங்கிறது மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இப்ப ஜிடிபி இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆக போறோன்னுட்டு சொல்லி அவங்களே அறிவிக்கிட்டு அவங்களே கை தட்டிக்கிட்டானுங்க பார்லிமெண்ட்ல. அது மட்டும் இல்ல, அதாவது பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் ஒரு சாங்டிட்டி இருந்தது, அந்த சாங்டிட்டியை ஒழிச்சிட்டானுங்க இன்னைக்கு. அதாவது என்ன சாங்டிட்டினா, பட்ஜெட்ல இருக்கிற ஃபிகர் பொய்யான புள்ளி விவரங்களை கொடுக்க மாட்டாங்க. அதாவது அரசியல் கட்சிகள் வந்து வாக்குறுதிகள் கொடுப்பான், அதெல்லாம் பொதுக்கூட்ட மேடைகள்ல பேசுவான். பார்லிமெண்ட்டுக்கு உள்ளார வந்து பெரும்பகுதி பொய்யா பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா பட்ஜெட்ல புள்ளி விவரங்களை வந்து பொய் புள்ளி விவரங்கள் கொடுக்க கூடாது, அது கொடுக்க மாட்டார்கள், யாரும் செஞ்சது கிடையாது. ஆனால் முதல் முறையா பட்ஜெட்லயே பொய்யான புள்ளி விவரங்களை கொடுத்தது இந்த ஆட்சி தான். 2019 பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ஷார்ட் ஃபால் எக்கனாமிக் சர்வேல வந்து சொல்றான். அந்த ஃபிகருக்கும் அடுத்த நாள் வெளியிடுற பட்ஜெட்லயும் அந்த 1,60,000 கோடி இன்கம்ல வந்து காணும். எங்கடா இருந்து வரப்போகுது அப்படின்னா, அந்த பட்ஜெட்லயே சுத்தமா அதை மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு பொய்யா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதை வந்து நாங்கள்லாம் எழுப்புனோம், பட்ஜெட்ல அன்னைக்கே எழுப்புறோம். எழுப்புனதும் இதெல்லாம் வெளியில மீடியாவிலையும் வந்தது, பேசப்பட்டதும். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஆர்பிஐல இருந்து 1,60,000 கோடி அங்கிருந்து வாங்குறான். வாங்கி இந்த பற்றாக்குறையை வந்து காம்பன்சேட் பண்றான். இந்த அளவுக்கு ஒரு மோசடியான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து நானே சொன்னேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5% அளவுக்கு வந்து 2% அளவுக்கு தான் வந்து பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்குறான். இவன் சொல்ற இந்த பொத்தாம் பொதுவா சொல்றான் பாருங்க, இன்சென்டிவ்ஸ் அதிகப்படுத்தணும், ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும், அப்படி இப்படின்னு இந்த பொத்தாம் பொதுவா சொல்றதுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா 6% ஒதுக்குனாவே பத்தாது, அந்த அளவு அதை விட அதிகமா ஒதுக்கணும். இப்ப இது எப்போ நடக்கும்? 70 வருஷத்துல நடக்கல, இன்னும் நடக்கணும்னா இன்னும் எத்தனை வருஷம் வரும்? இன்னும் ஒரு நூற்றாண்டு வந்தாலும் இவனுங்க மாதிரியான ஆட்சியாளர்கள் இருந்தா அது நடக்க போறதே இல்லை. அப்போ இது எல்லாமே வெற்று பேச்சு, இது எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா மத்திய அரசு பணம் ஒதுக்குனாதான் இதெல்லாம் நடக்கும். எனவே இது எதுவுமே நடக்காது. அப்ப எதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து இவன் நமக்கு தீமையா இருக்கு பாருங்க, இடைநிற்றல் அதிகரிக்கும், அது நடக்கும். ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறையும், அது நடக்கும். பள்ளிகளை மெர்ஜ் பண்ணி அந்தந்த ஏரியாவை வந்து ஒரு பள்ளியில பற்றாக்குறை ஆசிரியர் இருந்தால் இந்த பள்ளியில இருந்து அங்க அனுப்புறது, அங்கிருந்து இங்க அனுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மும்மொழி கொள்கைன்னு சொல்றான் பாருங்க, இந்தி திணிப்பு, அது நடக்கும். பள்ளியில பெரும்பகுதி நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும், அதுதான் நடக்கும். இதெல்லாம் தான் நடக்க போகுது.
மற்ற இவன் சொல்லியிருக்கிற இதுல சொல்லியிருக்க வேற எதுவுமே நடக்க போவது கிடையாது. ஏனென்றால் அதற்கான நிதி ஒதுக்கீடை இவர்கள் செய்வதும் இல்லை, அது அவர்கள் செய்வது என்பது அவருடைய நோக்கமாகவும் இல்லை. எனவே இந்த கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் எல்லாமே, இதுக்கு முன்ன ராஜீவ்காந்தி அவர்கள் வேறு நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தார். அப்போ நாங்கள் அதெல்லாம் கடுமையாக நாங்கள் எதிர்த்து அன்றைக்கு பிரச்சாரம் பண்ணோம், நாடகம் போட்டோம், வீதியெல்லாம் இறங்கி போராடினோம். அந்த கல்விக் கொள்கையில பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு துணை அறிக்கை இன்னும் சில ஆண்டுகள் கழிச்சு 90ஸ்ல ஆரம்பிச்சு அது கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே பேரளவுக்காவது அவங்க சில முயற்சியாவது பண்ணாங்க. அது போதுமானதா இல்லைங்கிறது தான் நமக்கோட இது. என்ன பண்ணாங்கன்னா கல்வியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு கல்விங்கிறத உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. ஏன் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கூட அந்த இன்டென்ஷன் இருந்தது. ஆனால் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்று 2014 இது முழுக்க முழுக்க RSS ஆல் டிக்டேட் பண்ணப்படுற ஒரு அரசாக இருக்குது. இந்த நேரத்துல இன்டென்ஷனலா கூட அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, கல்வியை அனைவருக்கும் விரிவுபடுத்தணுங்கிறது அவங்க இன்டென்ஷனே இல்லை. மாறாக கல்வியிலிருந்து பெரும்பாலானோரை விலக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. எனவே இந்த கல்விக் கொள்கை என்பது இதுல இந்த இதை மாற்றணும் அதை மாற்றணும் என்பதில் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கல்விக் கொள்கை. மீண்டும் வர்ணாசிரம கோட்பாட்டை இங்கே நிலைநிறுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை. பெரும்பகுதி மக்களை படிப்பிலிருந்து, ஆரம்ப கல்வியிலிருந்தும் உயர்கல்வியிலிருந்தும் நீக்குவதை நோக்கமாக கொண்ட கல்விக் கொள்கை. இது முழுக்க முழுக்க ஒரு RSS சூழ்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற கல்விக் கொள்கை. இதை எந்த அளவுக்கு நாம் எதிர்க்க போகிறோம், எந்த அளவுக்கு இது லாங்குவேஜ் பிரச்சனை. இப்போ இந்தி திணிப்பு என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில். அது இம்மிடியட்டாக அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, இதை செய்கிறோம். ஆனால் இதில் இருக்கிற மற்ற அம்சங்கள் அதுக்கு விட ஆபத்தில் கொஞ்சமும் குறைந்தவை அல்ல. இது வந்தால் போதும், நீங்கள் 10 வருஷத்துல நாம மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட SC/ST மைனாரிட்டி மாணவர்கள் என்பவர்கள் இப்போ இருக்கிற லிட்ரஸியை விட பாதியா போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு தேசிய அளவில் உயர்கல்வியில படிக்கிற மாணவர்கள், அதாவது உயர்கல்வி படிக்கும் வயதில எவ்வளவு சதவீதம் பேர் உயர்கல்வி பயில்கிறார்கள் என்பதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அந்த வயதுல இருக்கிற அந்த அளவில் அகில இந்திய ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26%. பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்களுமே பிலோ ஆவரேஜ் தான். நரேந்திர மோடி தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்து அதுதான் ஏதோ மாடல் மாநிலம் அப்படிங்கிற மாதிரிலாம், வளர்ச்சிக்கு அதுதான் மாடல் அப்படின்லாம் சொன்னாங்க. அங்க வெறும் 14%. நேஷனல் ஆவரேஜில் பாதி கூட கிடையாது, பாதி அளவுக்கு தான் அங்க. ஆனால் தமிழ்நாட்டு மட்டும்தான் 49 விழுக்காடு இருக்கும் நேஷனல் ஆவரேஜில். அது மாதிரி 2 மடங்கு இங்க இருக்கும். அவர்கள் என்ன இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்றால், இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கிறதோ, பீகார் எப்படி இருக்கிறதோ, குஜராத் எப்படி இருக்கிறதோ அப்படி ஆகிவிடும். இன்னைக்கு இப்போ 2 நாளுக்கு முன்ன கூட ஒரு ஊடகங்கள்ல ஒரு வரைபடம் எல்லாம் போட்டு ஒரு புள்ளி விவரத்தா சொல்லியிருந்தாங்க. எங்கே படிப்பறிவு குறைவாக இருக்கிறதோ, எங்கே சமூக வளர்ச்சி குறைவாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் இந்த இந்துத்துவா கொள்கைக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த கவ் பெல்ட்னு சொல்றோம் பாருங்க. எங்கேயாவது இப்ப நம்ம மாநிலம் ரொம்ப பின்தங்கி இங்க இருக்கிறவங்கள நம்ம கேலி பண்றோம். நம்ம செல்லூர் ராஜி போய் தெர்மோகால் மிதக்க விட்டு பார்த்தாருங்கிறது, அதையே நம்ம போட்டு மீம்ஸ் போட்டு காலி பண்ணிட்டோம். ஆனா பாருங்க, இப்ப வட மாநிலங்கள்ல இருக்கிறவன் கொரோனாவுக்கு நீங்க மண்ணுக்குள்ளார சேத்துக்குள்ளார நிர்வாணமா உட்கார்ந்துக்கிட்டு
நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா உங்களை கொரோனா வராதுன்னு ஒரு எம்பி சொல்றான். அது மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கொரோனா வராதுன்னு சொல்றான். அப்புறம் சாணியை உடம்பு முழுக்க மாட்டு சாணியை பூசிக்கிட்டீங்கன்னா கொரோனா வராதுன்னு சொல்றான். இப்படி சொல்ற ஒருத்தனை கூட நீங்க தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. இப்பதான் அது மாதிரி ஆள் இங்க வேணும், அப்பதான் தமிழ்நாட்டை வந்து காலி பண்ண முடியும்னு இப்போ ஆடு மேய்க்க மாடு மேய்க்கிறவரெல்லாம் அவங்க வந்து கொண்டாந்து இப்போ புதுசா அவங்க தான் ஹீரோன்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டையும் திருப்பி கொண்டு போய் எப்படியாவது பீகார் மாதிரி, குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆக்கிரணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏன் தமிழ்நாடு அவங்களுக்கு கொடுத்ததுன்னா இப்போ மட்டும் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அவங்களுக்கு கண்ணை உறுத்திட்டு தான் இருக்கு. சனாதனத்தை கால் ஊன விடாம தடுத்த ஒரே இடம் இந்திய அளவில் தமிழ்நாடு தான். ஏன்னா அவனோட அத்தனை பேரை விடையும் நமக்கு ஒரு மூத்த பண்பாட்டு பாரம்பரியம் நமக்கு இருக்கு. நம்ம கிட்ட தான் மொழி உருவானது, எழுத்து உருவானது என்பது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு நாம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பண்பாட்டை, மொழியை இந்த இனம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இது இந்த போராட்டங்கிறது 1000 ஆண்டு கால போராட்டம். இத அவனுங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழினமும் அவ்வளவுதான். நம்ம இங்க விழிப்போட இருப்பதனால் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவில் மற்றவங்களையும் விழிப்புணர்வு அடைய நாம தூண்டுறோம். இங்கிருந்து தான் மாநில சுயாட்சிங்கிற ஒரு குரல் எழுந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த போது. அதனாலதான் மற்றவங்களும் நமக்கு மாநில உரிமை வேணும் அப்படிங்கிற ஒன்றும் சில பேருக்காவது வந்தது, சில மாநிலங்களுக்காக வந்தது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மாநில உரிமைகளுக்காக பேசுவது, இந்த மாதிரி இந்தி மேலாதிக்கத்துக்கு எதிராக பேசுவது என்பதை தொடர்ந்து நாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே தமிழ்நாட்டை ஒழித்து கட்டிவிட்டால் இந்தியா முழுவதையும் மீண்டும் சனாதனத்தின் பிடிக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த கல்விக் கொள்கை இந்தியா முழுமைக்கும் ஆபத்தானது என்றாலும் தமிழ்நாட்டுக்கு மிக மிக ஆபத்தானது. இதை முறியடித்தே தீர வேண்டும். அதிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். நன்றி, வணக்கம்.